ஆன்மீக அலைகள் அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம், வணக்கம். வருகிற ஒரு சில நாட்களிலே நாம் ஸ்ரீராமநவமி கொண்டாட இருக்கிறோம். இந்த ஸ்ரீராமநவமி கொண்டாட இருக்கிற இந்த நேரத்திலே சில கோவில்களே 10 நாள் உற்சவம் தொடங்கி நடந்து கொண்டிருக்கிறது. அப்படியாக இருக்கும்போது நாம் இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம் என்றால், அதாவது நம்முடைய அனைத்து ஆன்மீக அலைகள் அன்பர்களும் மற்றும் அனைத்து ராம பக்தர்களும் அனைவருமே, உலகத்தில் உள்ள அனைவருமே ராமாயணத்தை சித்திரம் மூலமாக மிக எளிதில் நம்ம இந்த காணொளி காட்சியிலே காட்ட இருக்கிறோம். இதற்கு அதாவது அயோத்தி, தென் அயோத்தி என்று சொல்லப்படுகின்ற ஒரு கோவில் எங்கு இருக்கிறது என்றால், அனைவருக்கும் தெரிந்ததுதான், கும்பகோணத்திலே சின்னக்கடை வீதி என்று சொல்வார்கள். அந்த சின்னக்கடை வீதியிலே நேராக செல்வோமேயானால், அதாவது வடக்கு நோக்கி ஒரு கோவில் அமைந்துள்ளது. அதுதான் மிகவும் பிரசித்தி பெற்ற ராமசாமி கோவில். இந்த ராமசாமி கோவில் கும்பகோணத்திலே வளையப்பேட்டை என்று சொல்லப்படுகின்ற அந்த பகுதியிலே அமைந்துள்ளது. இது மன்னர் காலத்தில், அதாவது தஞ்சையை ஆண்ட மன்னர்கள், நாயக்கர்கள், அந்த நாயக்க மன்னர்கள் கட்டப்பட்ட, அதாவது 500 வருடங்களுக்கு முன்பாக என்று சொன்னால் உங்களுக்கு தெரியக்கூடும் எப்படி என்று, எந்த காலத்தில் அவர்கள் இந்த ராமர் கோவிலை கட்ட தொடங்கியிருக்கிறார்கள் என்றால், அதாவது 15ஆம் நூற்றாண்டில் பிற்பகுதியில் தொடங்கி 16ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் இந்த கோவிலை கட்டி முடித்து குடமுழுக்கு எல்லாம் நடத்தியிருக்கிறார்கள். மிக அழகான சிறப்பான ஒரு கோவில். இங்கு அமைந்துள்ள மூல ராமர், அதாவது ராமர் பட்டாபிஷேக கோலத்தில் மிகவும் அழகாக காட்சி தருகிறார். அந்த அரியணை அனுமன் தாங்க அங்குதன் உடைவாள் ஏந்த என்று சொல்வோம் இல்லையா, இந்த கம்பர் சொல்லியிருக்கார் இல்லையா, அந்த மாதிரியாக அந்த அனைவருமே இருக்கிறார்கள். அனுமன் அந்த அரியணை தாங்கி கீழே அமர்ந்து தாங்கி இருக்கிறார். அதிலே ராமர் சீத்தை பிராட்டி அமர்ந்து இருக்கிறார். அருகிலே லக்ஷ்மணர் இருக்கிறார், இலக்குவன் இருக்கிறார், பிறகு பரதன், சத்ருகனன், அப்புறம் அந்த வசிஷ்டர், விஸ்வாமித்திரர் போன்ற குருமார்களும் அங்கு இருக்கு. மிக தத்ரூபமாக இந்த மூலவர் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதை பார்த்தாலே அப்படியே ராஜா அப்படியே அமர்ந்திருக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ பெரிய சிற்பம், அவ்வளோ அழகான. ஏன்னா கும்பகோணம்னா இப்போ இல்லை, பன்னெடுங்காலமாக பழங்காலம் தொட்டே இந்த சிற்பக்கலை, சித்திரக்கலை, ஓவியம் மற்ற அனைத்திலுமே நிறைய வல்லுநர்கள்லாம் நிறைய பேர் இருந்திருக்கார்கள். ஸ்காலர்ஸு, வெல் எஜுகேட்டட், இதுன்னு நிறைய பேர் பழங்காலம் தொட்டே இருந்திருக்கிறார்கள் என்றால், அதற்கு இந்த கோவில்கள்லாம் ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. அந்த சிற்பங்களும் சித்திரங்களும் இருக்கின்றன. இப்போ நான் சொல்லுன்னா, இந்த ராமரை எல்லாரும் போய் தரிசிட்டு வாங்க. இப்போ கூட அங்கே அந்த பிரம்மோற்சவம் நடந்துட்டுருக்கு 10 நாளாக. ராமநவமிக்கு அங்கே தேர் திருவிழா நடைபெறும். வெண்ணத்தாழி அதெல்லாம் சும்மா ரொம்ப சிறப்பான ஒரு இதாக இருக்கும். எல்லாரும் போய் சென்று பார்த்து விட்டாங்க. இப்போ நான் ராமாயணம்னு சொன்னா, இந்த கோவிலில் உள்பிரகாரத்தில் ராமாயணம் 3 பகுதிகளாக வரையப்பட்டிருக்கிறது, ஓவியங்களாக. அந்த ஓவியங்களை எல்லாம் சென்று பாருங்கள். அந்த ஓவியத்தை இங்கு உங்களுக்கு ஒளி மூலமாக, அதாவது காணொலி மூலமாக காட்சி எடுக்க ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதை பார்த்து மகிழுங்கள். வீடியோ முழுவதும் பார்த்தாலும் உங்களுக்கு அந்த இது கிடைக்கும். ஆக அற்புதமான அந்த காட்சியை பாருங்கள். ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அழகாக அப்படியே பட்டாபிஷேக கூடத்தில் அப்படியே தத்ரூபமாக அமைந்திருக்கிறார். ஆக அதெல்லாம் கம்பர் எப்படி சொன்னாரோ தன்னுடைய கம்பராமாயணத்தில், வால்மீகி எப்படி பார்த்தாரோ, இதெல்லாம் அப்படியே இங்கே காட்சியாக காணப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் பார்த்துட்டு வாங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆக இந்த அனைவரும் நீங்கள் பார்க்க வேண்டும் இந்த ராமாயணம், அதாவது அந்த சித்திரத்தை பார்த்தாலே போதும் உங்களுக்கு ராமாயணம் என்ன ஆகிடும் தெரியும். இந்த ராமாயணம் இன்றைக்கு ராமநவமி அன்னைக்கு கூட நீங்கள் இதை பார்க்கலாம். என்றைக்கு வேண்டாலும் பார்க்கலாம்.
திரும்ப திரும்ப கூட பார்க்கலாம். இந்த ஓவியம்லாம் வந்து அந்த கும்பகர்ணன் தூங்கி கொண்டிருக்கிற காட்சி, மற்றும் அந்த ஆஞ்சநேயர் வந்து ராமசாமி தூதன் நானடா, என் பெயர் அனுமானடான்னு வந்து வாழை சுருட்டி அந்த மாதிரி காட்சிகள். அப்புறம் ராமர், அந்த பரதன், சத்ருகனன், லக்ஷ்மண் இவங்கெல்லாம் பிறந்தாங்க இல்லையா, இந்த ராமர் லக்ஷ்மணன் அந்த பிறந்து தொட்டில் போடுவாங்க இல்லையா, அந்த 4 தொட்டில் போட்டு அந்த காட்சியெல்லாம் அப்படியே ஓவியமாக மிகவும் அழகாக காட்டப்பட்டுறது. நீங்கள்லாம் அதை பார்க்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். மறக்காமல் முழுவதுமாக பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மறக்காமல் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் ஸ்ரீராமநவமி வாழ்த்துக்கள். ஆபதாம் அபகர்த்தாராம் தாதராம் சுரம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாமிகம். ஸ்ரீராம் ஜெயராம் 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 ஜெயராம். ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம. 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 அரியணை அனுமன் தாங்க அங்கதன் உடைவாள் என்ற பரதன் வெண்குடை கவிக்க இருவரும் கவரி வீசு முடிசூடினான் என்று மிக அழகாக தனது இராமாயணத்திலே, அதாவது கம்பர் தனது கம்பராமாயணத்திலே பட்டாபிஷேக கோலத்தை மிக அழகாக வர்ணித்திருக்கிறார். இந்த காட்சியை நாம் காண வேண்டுமென்றால் நாம் என்ன செய்ய வேண்டுமென்றால் கும்பகோணத்திற்கு செல்ல வேண்டும். கும்பகோணத்தில் சிறிய கடைத்தெரு என்ற ஒரு கடைத்தெருவிலே நேராக செல்வோமேயானால் அங்கு அயோத்தி ராமர், அதாவது தென்னக அயோத்தி, தென் அயோத்தி என்று மிகவும் சிறப்பாக அழைக்கப்படும் ராமசாமி கோவில், பிரம்மாண்டமான கோவில் இங்கு அமைந்துள்ளது. சிற்பக்கலை, சித்திரக்கலை அனைத்தும் ஒருங்கே இணைந்து மிகவும் அழகாக ராமர் காட்சி தருகிறார். இங்கு இருக்கும் ராமர், சீதை, லக்ஷ்மணர் தற்போது நீங்கள் படத்தில் எப்படி பார்க்கிறீர்களோ அதைவிட மிகவும் அழகாக, இந்த திரையில் பார்க்கிறீர்களோ அதைவிட மிகவும் அழகாக, மிகவும் அதாவது ராஜகோலத்தில், பட்டாபிஷேக கோலத்தில் அப்படியே இந்த சிலைகள் எல்லாம் இன்றும் பார்த்து கொண்டே இருக்கலாம் போல் இருக்கு. அதுவும் அந்த ராமர், சீதை அனைவருக்குமே அந்த சந்தன காப்பு போட்டால் ரியலாக அப்படியே நம்ம முன்னாடி ராமர், சீதை எல்லோரும் அப்படியே தத்ரூபமாக அந்த அயோத்தியிலே அமர்ந்திருப்பது போல, ஒரு அந்த அரசவையிலே காட்சியளிப்பது போல அரியணை அனுமன் தாங்க சொல்கிறார்களே, அதை பாருங்கள். அரியணை வந்து அதாவது அந்த சீதையும் ராமனும் அமர்ந்திருக்கிற அந்த அரியணையை அனுமன் தாங்கி நிற்கிறார். கீழே அமர்ந்து தாங்கி நிற்கிறது போல அந்த சிற்பக்கலை அங்கு அமைந்துள்ளது. அடுத்தடுப்பாக பரதன், சத்ருகனன், லக்ஷ்மணர் இவர்களெல்லாம் இருக்கிறார்கள். அப்புறம் அந்த ரிஷிகளும் அங்கே இருக்கிறார்கள். இப்படி அனைவரும் ஒன்று சேர இருந்து காணப்படுகிற குளம்தான் அந்த பட்டாபிஷேக குளம். இங்கே இதை வந்து எங்கேயுமே காணக்கூடியது. ஆசியா கண்டத்திலேயே, பாரத தேசத்திலே எங்கேயுமே காக்க முடியாது. ஒரே ஒரு இடத்தில் தான் நீங்கள் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு இடம்தான் கும்பகோணத்தில் உள்ள ராமசாமி கோவில். இந்த ராமசாமி கோவில் வந்து நாயக்கர் காலத்தில் கட்டப்பட்டது. அதாவது தஞ்சை ஆண்ட நாயக்கர்கள், அதாவது 15ஆம் நூற்றாண்டிற்கும் 16ஆம் நூற்றாண்டிற்கும் அது இடைப்பட்ட காலத்தில், அதாவது 15ஆம் நூற்றாண்டின் மத்திய பகுதியிலும் 16ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதி, மத்திய பகுதியில் முன்பகுதியிலும் இந்த ராமசாமி கோவிலானது இங்கு கட்டப்பட்டது. ஏறக்குறைய ஒரு 40-45 வருடமாக இது கட்டி முடித்திருக்கிறார்கள். இந்த கோவில் மிகவும் சிறப்பாக இருக்கும் பார்ப்பதற்கு. நாயக்க மன்னர்கள் இந்த கோவிலை கட்டியிருக்கிறார்கள். அதாவது அச்சுத நாயக்க மன்னரால் தொடங்கப்பட்டு பின்னர் அவர் வெளிவரும் நாயக்கர்களால் இது கட்டி முடிக்கப்பட்டது. இந்த கோவில் 500ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்கிறது. அதாவது 500ஆம் நூற்றாண்டிற்கு, அதாவது 500 ஆண்டுகள் பழமையான அந்த கோவில். எப்பொழுது இந்த நம்முடைய பாரத தேசத்திலே அந்த அயோத்தியிலே ராமர் பாபர் மசூதியாக ஆனாரோ அதை அப்பொழுதே இந்த இடத்தில் இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கிறது.
அந்த சிறப்பு இங்கு தான் உண்டு, வேறெங்குமே கிடையாது. இந்த ராமரை பார்த்து கொண்டே இருக்கலாம். இந்த ராமச்சந்திர பட்டாபிஷேக குலத்தை இன்று முழுக்க பார்த்து கொண்டே இருக்கலாம். அவ்வளவு அழகாக அந்த காலத்தில் இந்த சிற்பிகள் அந்த சிற்பங்களை எல்லாம் செய்திருக்கிறார்கள். அதான் சொல்கிறேன், இங்கே இந்த ராமருக்கும் சீதைக்கும் சந்தன காப்பு போட்டு அலங்காரம் போட்டு ஒன்றான நிறைய சந்தனம் இருக்கும். அவ்வளோ 10-15 கிலோ சந்தனம் இருக்கும். அவ்வளோ பெரிய உருவம், நல்ல ஜெய்ஜாண்டிக் ஃபிகர்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இந்த ராஜாலாம் இந்த காலத்தில் எப்படி இருப்பாங்க, நல்ல இதாக அந்த மாதிரி அவ்வளோ பெற்ற மிக அழகாக தத்ரூபமாக அப்படி வெடித்திருக்கிறார்கள். இந்த சிற்பத்தை இன்று முழுக்க பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லை, கோவிலில் பல வகையான பல தூண்கள் இருக்கின்றன, பெரிய பெரிய தூண்கள். அந்த தூண்களெல்லாம் தத்ரூபமாக சிலைகள் அப்படியே இருக்கின்றன. அந்த சிலைகளாம் நீங்கள் பார்த்து கொண்டே, சிற்பங்களெல்லாம் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு தூணில் ராமர், லக்ஷ்மணர், ஆஞ்சநேயர் அனைவருமே வீணை வாசிப்பது போல காட்சியளிக்கிறார்கள். மற்றொரு தூணில் உலகளந்த பெருமாள். இப்படி எல்லாம் அந்த சிற்பங்களில் பற்களும் நகங்களும் அப்படி மிக அழகாக காட்சியளிக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் இந்த கோவிலிலே 3 முறை, அதாவது சுற்றுப்பிரகாரத்திலே, அதாவது நான் பார்த்தது 2004 பார்த்திருக்கிறேன். அப்பொழுது அந்த மூலிகைகளால் வரையப்பட்ட அந்த, அதாவது 500 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது 450 ஆண்டு முன்பு வரையப்பட்ட அந்த சித்திரமானது, அந்த ராமாயணத்தை முழுமையாக சித்திரமாக வரைந்து எழுத்தி இருக்கிறார்கள். அதாவது அந்த மூலிகை பெயிண்டாக, அதாவது அந்த காலத்தில் மூலிகை பெயிண்ட், அது இந்த நாள் வரைக்கும் இருந்திருக்கு. எப்போது வரைக்கும் இருந்துக்குன்னா, எனக்கு தெரிஞ்சு 2004 வரைக்கும் இருந்தது. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 2016க்கு முன்னாடி திருப்பி அதில் ரீபெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதை சாதாரண பெயிண்டாக. அதுக்கு முன்னாடி இந்த மூலிகை பெயிண்ட்டு, அந்த கிடைக்கக்கூடிய இயற்கையாக கிடைக்கக்கூடிய மஞ்சள், சந்தனம், இது சுண்ணாம்பு, அப்புறம் இவைகளெல்லாம் கலந்து மூலிகை பெயிண்டாக 2004 வரைக்கும் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 2016 மகாமகவரத்துக்கு முன்னாடி கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் கும்பாபிஷேகம் பண்ணப்படவில்லை. ஆக இந்த கோவிலில் அந்த இதெல்லாம் மாற்று சிற்பமாக, அதாவது மாற்றுதாக இப்போ இருக்கிற பெயிண்டிங் அதால் வரைஞ்சிருக்கிறார்கள். அது அவ்வளவு, அந்த மூலிகை பெயிண்ட் மிக அழகாக இருந்தது. இத்தனை நாட்கள் வரைக்கும் ஏறக்குறைய 450 ஆண்டுகள் அந்த பெயிண்டிங்லாம் இருந்திருக்கு. இப்போ தான் அதை மாற்றி வச்சுக்கலாம். இப்போது நம்ம 3 சுற்று வரிமையானால் இந்த ராமாயணத்தை நாம் படித்தும் தெரிஞ்சுக்கலாம், சித்திரத்தை பார்த்தும் தெரிஞ்சுக்கலாம். அவ்வளவு அழகாக சித்திரங்கள் அந்த பழமை மாறாமல் அப்படியே ரீபெயிண்ட் பண்ணியிருக்கார்கள். அதை எல்லோரும் சென்று கண்டு வர வேண்டும். வருகிற ராமநவமிக்கு எல்லோரும் சென்று வாருங்கள். அங்கு ராமநவமி உற்சவம், பிரம்மோற்சவம் நடந்து கொண்டிருக்கிறது. நன்றி. மீண்டும் தொடர்ந்து பார்க்கலாம். அந்த ராமாயணம், அந்த படங்களெல்லாம், அந்த சித்திரங்களெல்லாம், ஓவியங்களெல்லாம், ராமாயணத்தின் ஓவியங்களெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக அதை வீடியோவாக எடுத்து இங்கே உங்களுக்கு காட்சி தரும்படியாக வைத்திருக்கிறேன். அந்த காட்சிகளையும் பார்த்து மகிழுங்கள். மிக அழகாக இருக்கும். 3 முறை சுற்றினாலே இந்த முழு ராமாயணத்தை நீங்கள் தெரிந்து கொண்டதாக இருக்கும். ஏறக்குறைய படித்து பார்க்க வேண்டுமென்றால் நீங்கள் ஒரு 1.5 மணி நேரம், 2 மணி நேரத்தில் அந்த எல்லாத்தையும் படித்தும் தெரிஞ்சுக்கலாம். சித்திரமாக பார்க்க வேண்டுமென்றால் ஒரு 1/2 மணி நேரத்தில் பார்த்துக்கலாம். அவ்வளவு அழகாக இருக்கும். அதில் காட்சி இணைக்கப்பட்டிருக்கிறேன் இந்த வீடியோவுடன். தயவுசெய்து பார்த்து மகிழுங்கள். ஒரு முறை இந்த கும்பகோணத்துக்கு சென்று இந்த ராமசாமி கோவிலை தரிசித்து வாருங்கள். அப்போதுதான் உங்களுக்கு தெரியும், இந்த ஆசியா கண்டத்திலேயே, பாரத தேசத்திலேயே ஒரு மிகச்சிறந்த ராமர் கோயில் இருக்கிறது என்றால், மிகச்சிறந்த சிற்பங்களையும் சித்திரங்களையும் உடைய ராமர் கோயில் இருக்கிறது என்றால் அது ராமசாமி கோவில் தான் என்று நீங்களே முடிவு செய்வீர்கள். இதை வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வரும் இந்த மாதிரி.